சமுதாயம் ஒன்றோ போது என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றோ போது என்றாரு. அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீயெடுத்து மாட்டுவது போலிருக்கு மதுக்குடி இளைஞருக்கு என்றாரு. மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அட்ட ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. சேர்ந்து மூக்கையா தேவரையாவும் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. சார் போய் ஹலோ ஹலோ சார் போச்சு. இன்னர் பையன் யாரா? உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு பெட்டி கடை கேட்குற மாதிரி வச்சுட்டானே. ஓனரை படுக்க போட்டிருப்பீங்களே அப்போத்தான் இவங்க உழைக்கிறோம்னு சேர்த்து காலையில் 500 சேர்த்து வாங்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. என்னோட சிசிங்க தான் இவங்க. வந்து இதுல வேலை பார்த்தாங்க. எதுல? ராஜ் கிங்னு ஒரு மைசெட். சரி சரி. அப்படித்தாண்டா எவன் இல்லை. ஹலோ ஜல்லிக்கட்டு நாயகனே ஜல்லிக்கட்டு நாயகனே ஊர்வனங்கு உத்தமன் சியாரு காத்து என்னும் பேரு ஜல்லிக்கட்டு பேரை என்று கூறி ஜல்லிக்கட்டு நாயகனே ஊர்வனங்கு நல்லவன் சியாரு காத்து என்னும் பேரு. இந்த ஊர்வனங்கு நல்லவன பாடி காணாத நாள் இல்லை உன்னை நான் வணங்காத நேரமில்லை. ஜல்லிக்கட்டு நீ வந்த சிறப்பு ஜல்லிக்கட்டு நாயகன் டாக்டர் சியாரு கார்த்தி வந்த சிறப்பு. இன்று கண்கலங்கி நிக்கிது இந்த பொறுப்பு. ஜல்லிக்கட்டு நாயகனே ஊர்வனங்கு உத்தமன் சியாரு கார்த்தி என்னும் பேரு நண்பர்களே துடிக்க வச்சதாரி. ஜல்லிக்கட்டில் நீ வந்தா கைதட்டு பறக்கும் எப்பத்தான பார்க்க போறான் ஜாமி. ஜல்லிக்கட்டுக்கு நீ வந்தா கைதட்டு பறக்கும் எப்பத்தான பார்க்க போறான் ஜாமி. எங்க சியாரு கார்த்திக்கு ஜாமி கண்ணீரம் கலங்குதையா. எங்க சாமியத்தான் காணலையா கண்ணீரம் கலங்குதையா. சியாரு சாமியத்தான் காணலையா. சியாரு கார்த்தி போல ஒரு வீரன் இங்கே யாரு? மறுபிறவி எடுத்து வரேன் பாரு. ஜல்லிக்கட்டு நாயகனே ஊர்வனங்கு உத்தமன் சியாரு கார்த்தின்னு பேரு. இந்த ஊரெல்லாம் பேரு கூறு.
காத்தின்னு கூறு. நாட்டுள் ஒரு பேரு வாங்கி இந்நாட்டு சிங்கமும் பேரு வாங்கி சென்ற ஒரு சாமி, பேரு வாங்கி சென்றதொரு சாமி. இந்த முக்குளம் வணங்குது சியாறு கார்த்தி சாமி. ஜல்லிக்கட்டு நாயகனே உருவணங்கு உத்தமன் சியாறு காத்தின்னு பேரு. மண்ணுதான் கலங்குது பாரு, உன்னைத்தானே நினைக்குது உன்வாட அடிக்கி பாதம் தொட்டு வணங்குறேன் சாமி. சியாறு கார்த்தி பாதம் தொட்டு வணங்குறேன் சாமி. நீ ஒரு மனுஷன் சியாறு கார்த்தின்னு யாரு பிறந்தா காமி. ஜல்லிக்கட்டு நாயகனே உருவணங்கு உத்தமன் சியாறு கார்த்தின்னு பேரு. இந்த உன்னத்தான வணங்குது ஊரு, போகாத ஊருமில்ல சியாறு கார்த்தி, வாங்காத புகழுமில்ல. உன்னைத்தானே வணங்குறேன் சாமி, கண்ணீர் இல்ல தண்ணி இல்ல சாமி. வாத்தியாரே, உண்மையிலே கண்ணதாசன் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சான். ஆனால் உங்கள் உருவில் கண்டிப்பாக ஒரு கண்ணதாசன் இருக்கார் வாத்தியாரே. கண்டிப்பாக வாத்தியாரே. உண்மையிலே எத்தனை பேர் ஜல்லிக்கட்டுக்காக போராடினாங்க. பெரியவங்களும் இருக்காங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வடமாட்டிலாம். ஆனால் ஒரு இள வயதில் ஜல்லிக்கட்டு வடமாடு எதாக இருந்தாலும் சின்னஞ்சிறு வயதில் வீரனா பட்டி தொட்டி தமிழகத்தில் உள்ள இளைஞர் ஊரா சிஆர் கார்த்தினா தெரியாத உள்ளங்களே கிடையாது. அப்படி ஒரு மாவீரன். உண்மையிலே எங்கள் தாய்மார்கள்லாம் கைதட்டும் போது ரொம்ப சந்தோஷம். நன்றியா தான் அவரை ஞாபகப்படுத்தினதுக்கு தம்பிக்கு நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தம்பி எனக்கு சிஆர் கார்த்தி, மறக்க முடியாது. தொலைபேசியெலாம் பேசியிருக்காப்பு. நன்றி. இங்கே ஒரு பாடி கிடந்துச்சு எங்கடா எரிச்சிட்டியா செல்ல தாயி குருவமா கரைச்சுக்கு. உண்மையிலேயே இந்த பகுதிக்கு நிறைய நான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். வாகடாக்காம உங்களை வச்சுக்கிட்டு நெளிவு நடத்த முடியாது. ஆனால் கோயிலுப்பட்டிய நான் 7 மணிக்கெல்லாம் செக்கான வந்துட்டேன். இதில் 2 பேர் கேட்கலாம் என்ன மசத்துக்கு வேலைன்னா வரேன்ட்டு. இதெல்லாம் ஊத்துப்படிதான் நிற்க முடியும். அப்போ ஐயா தேவரையா சிலைக்கு பக்கத்தில் உள்ள கடை பூரா போனேன் பிச்சை எடுக்கிறதுக்கு. கடையில் பூரா கேட்டேன், ஐயா இந்த விக்கிரமங்கலம் பக்கத்தில் உள்ள இந்த கோயில்பட்டி ஊர் எப்படின்னு கேட்டேன். அங்கே எல்லாரும் சொன்னது பூராமே தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா வாரிசுக. ஆனால் அவங்க பழகிட்டா உசுரை கொடுப்பாப்பா, அவங்கள மாதிரி நேர்மையாக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கய்யா. உண்மையிலேயே உங்களை இன்னைக்கு தான் பார்க்குறேன். அவங்க சொன்னதை நம்பணும்னா இந்த பேசுன காசை கொடுக்க முடியுமாயா? கொடுத்தீங்கன்னா இந்த செகதியில் விழுந்து அந்த மாட்டில் தவி அங்கிட்டு போயிடுவேங்கய்யா. ஏப்பா நான் சொந்தக்காரங்கன்னு சும்மா பேசுகிறேப்பா. இப்போ எதுக்கு எனக்கு கவலைப்படுறேன்னா, இல்லைப்பா காசு ஒரு மேட்ரு கிடையாது. இல்லை எனக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு முருகன் அவன் முருகன் வரும்போது நீ ஒரு ஆள் தான் இருப்ப. ஜான் குள்ளமாயிட்டான், டவுசருக்குள்ளே போட்டேன். ஜான் சின்னவன் வந்த நாரதர், அருமையான நாரதர். இவருக்காக நான் இலங்கை கடலுக்குள்ளே நாடகம் பேசலாம்னு இருக்கேன். ஏன்னா அலையை பார்த்துக்கிட்டே 500 பாட்டு பாடுவேன். என்னுடைய பையன்தான் சின்ன புத்துரு. ஆனால் அவ்வளோ ஞானமாக பாடின அந்த சிறுவனுக்கு ஒரு கைதட்டு தட்டலை நீங்கள். ஆனால் உள்ளே போய் அவன் சந்தன தப்பால் கையை விட்டேன். சூட இருந்தால் சத்தியம் பண்ண சந்திக்கிறேன். நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது.
பெண்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சூப்பர் சிங்கர் முத்துச்சிற்பி முத்துச்சிற்பி முத்து முத்தா பாடி எங்கள் அண்ணன் சினிமாவில் கொடி கட்டி பறக்கிறேன். நான் அந்த வேப்பமுத்து பறக்க நேரம் இல்லை, தூக்கம் டயர்டு. அன்னைக்கு அப்படி தான் போய் வேப்பமுத்து நினச்சி பறக்குனே ஆட்டாம் புழுக்க. நீ எந்திரிச்சு போ, நீ என்ன நகைச்சுவை அப்படியே தள்ளிடுவாங்க, மற்ற நேரம் இருக்க மாட்டாங்க. சந்திக்கிறேன், ஆனா என்ன வேணா நடக்கலாம். எவன் நடந்தது யாருக்கு தெரியும்? வந்த நாரதர் பேசுவாரா இல்ல அவரு பேசுவாரா? ஸ்டெப்பை போட்டு விட. ஆமா, நான் பிரபுதாவா டான்ஸ் மாஸ்டர் தில்லான்னா ஐயா அது ரஜினிகாந்த். ஹலோ வாங்க சாமி வாங்க, நீங்க பாட முடியாது. அவங்க சாமியாரால வாடி வாசல மாட ஒத்து விட்டாங்களா? ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக. இந்த இடத்தில் ஏதோ ஒரு காண குரல் ஓசை கேட்டது. அந்த குரல் ஓசைக்கு சொந்தக்காரன் நீங்க தானா? ஐயா, ஏற்கனவே போன ஆளுகளை பெப்பிக்கால வச்சு ஒட்டி வச்சிருக்கேன். நீ மேற்கொண்டு சத்தம் போட்டு பூரா வீட்டில் போய் படுத்துறாம நான் தெருவில் தெரியணுமியா? கொஞ்சம் ஐயா சாந்த, அதாவது ஒன்று பாருங்களே, சாந்தமான முடியே. 40,000 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் நம்ம தொழிலை விட்டு கொடுக்காம செய்யணும். அதுதான் தொழிலாளிக்கு அழகு. டான்ஸ் மக உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு, அதனால எழுப்பு இந்த மயம் எந்திரிச்சிட்டேன். அதே டான்ஸ் மயம் முத்துருளு. என்ன யாரு மயன்னு சொன்னீங்க? ஏன் புத்துரு? புத்துருவா? புத்துரு என்றால் சின்னவன் என்ற அர்த்தம். ஏய், புத்திரன் என்றால் குழந்தை என்று அர்த்தம். அதே புத்துரு என் குழந்தை தானே. ஓ, யாரு இவரு? உங்களுக்கு அப்ப திருமணம் ஆயிருச்சோ? ஏய், என்னை பார்த்து லேசா நினைக்கிறேன். உனக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுத்தது? அப்புறம் எப்படி நீ பிறந்த? ஏய் ஏய், என்ன எதுக்கே இடையில இருக்கிற? ஏன்னா இல்ல இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? இன்னைக்கு இந்த ஊரை நான் கோவப்பட மாட்டேன். ஏனுகள் ஏன்? பூரா ஈர நேரம். இதுவே வெயில் நேரமா இருந்தா அப்படியே தீ அங்கனங்கன்னு பிடிக்கும். ஏன்னா செய்தி விடிய பத்த ஈரம் இருந்தா உங்களுக்கு கோவம் வராது. ஏன்னா கோபம் ஒரே ஒரு விஷயம். என்னங்க? அழகர் ஆத்துல இறங்குறாருல, இறங்கும் போது கோபமான அழகரை சரி குளிர்ச்சி படுத்தத்தான் தண்ணி பிச்சு என்று ஒண்ணு அடிப்பது. கைதட்டலாம், பொம்பளையெல்லாம் கைதட்டலாம். இல்லைன்னா அழகருக்கு எறிகிற குளக்கட்டையே இங்கே எரிஞ்சு வதக்கண்டு. அழகரு கோபமா இருக்கனாலதான் ஆற்றுக்குள்ள இறக்குறாங்களா? யார் யார் சொன்னது? அத்தா உண்மைதானத்தா, கைதட்டுங்க. என்கிட்ட உனக்கு நேரம் நல்ல நேரமா தூக்கிட்டு வாங்க. வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா என்று சொல்லக்கூட வைப்பாங்க. திருவிழா. ஆமா. எதற்கு வைக்கிறாங்க? ஏன் அது வேறு திருவிழா? ஏன் திருவிழா? அவளை வேறு இருந்தாலும் 2 பேரும் வந்து ஏதாவது ஒன்று திருவி விட்டு போயிடுவாங்க. அதே திருவிழா. கைதட்டலாம். திருவிழா என்பது என்ன? திரு என்றால் வருடத்திற்கு ஒரு முறை அந்த இறைவனை வந்து அப்படியே ஊர்கோலம் மாதிரி சுற்றி கொண்டு அந்த ஊருக்கு நன்மைக்காக இருங்க. இங்க மந்தேமதானத்தா, மந்தேமனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிற திருவிழான்னா டெய்லி எதுக்கு பூஜாரி போய் மணி ஆட்டுறாரு? ஒன்று தெரிஞ்சுக்கங்களே. கை தட்டலாம். இங்க பாரு, நீ என்ன பேசணும் அதுக்கு எதிராக பேச முடியும். ஏய், மந்தேமா விளையாட்டுக்கிட்டு இருக்கு, பேசாம இருக்கு. வந்தே மாதரமா? ஏய், இது யாரு? உங்க அப்பா விட்டு சாமியாயா? ஏய், எங்க ஊர்ல கிளவி பிடித்தே ஆடம்டா. ஒண்ணு தீச்சட்டி எடுத்து முண்டை அங்கிட்டு போட மாட்டேன், இங்கிட்டு போட. உங்க ஊர்ல மட்டும் ஆட மாட்டாங்க. புத்தி தடுமாற்றம். சரி, ஆனா என் தம்பிட்ட கேட்டு பாருங்க, புட்டு புட்டு வைப்பேன். செக்கானத்துல பனியார கடை வச்சிருக்கேன். என்னையும் நான் கேட்க மாட்டேன், புட்டும் நான் வாங்கவும் மாட்டேன். சரி வாங்க, நீங்க எதாவது சொல்லுங்களேன். எதற்காக இறைவனை சிலை கொண்டு வணங்குறோம்? சிலையை கொண்டுட்டாங்களா? அட பாவியலா. டேய், அவனுக்கு வலது காது கேட்காது. வலது காது கேட்காதா? அப்ப இடது காதுனா இங்கிட்டு திரும்பிக்க, இங்கிட்டு வா. இந்த இதை பிடிங்க. இறைவனை ஆட்டடா கொடுக்குற நே. டேய், இது நாடகமா என்னங்கயா? ஒப்பு வியாபாரம் பார்க்க வந்தோம். அட கொஞ்சம் கீழே இறக்கியா? ஐயா நல்லா சில்லுக்கியா. படி 30, படி 30, படி 30. சரி, இறைவன் இந்த ரூபத்துல தான் இருப்பானியா? எப்படி அறிந்தார்கள்? ஐயா 3க்கு மேல இடது காதும் கேட்காது அவனுக்கு.
போடா, உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம்டா. கேளுங்க சிங்கா சொல்லுப்பா. சொல்லு. எதற்காக இறைவன் சிலையை கொண்டு வணங்குறாங்க? எதற்காக இறைவன் சிலையை கொண்டு வணங்குறார் ஆமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீயினால் சுட்ட வடு, நாவினால் சுட்ட வடு. ஏய், தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே, நாவினால் தம்பி 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 ஓடி போய் இந்த பேக்கோட கிணத்துல குதிச்சிருக்கு. ஏல ஒரு திருக்குறள் ஒழுங்கா சொல்ல முட்டநாக்கு பையில வச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை நடத்தி நான் சாப்பிட பெட்டிக்கார தூளியாவது பணப்பா சத்துணவு பொறுப்பாளர் மாதிரி இவன் ஆல்ரவுண்டு காரணம். ஆளு எப்ப மாறி எப்ப வர முடியாது. ஏன் கேளு, ஏன்ட்டு கேளுங்க. உன்னோட கேட்கறையா? இறைவனை நீ கண்ணால் பார்த்தது உண்டா? உண்டு. எங்கே பார்த்த? எங்க ஊர்ல ஒருத்தர் பொன்னுச்சாமி, அவர் பட்ட பேர் இறைவன். கைதட்டா. டேய் ஓ எந்தோ அரே ஓ எந்தோ நான் என்ன சொல்றேன்னா, ஏய் இந்தாங்கடா. டேய் ஏப்பா ரொம்ப பிடிக்காதப்பா கூசுது. ஏப்பா சாமியை கொஞ்சம் விட்டு பிடிப்பா. ஏய் இடுப்புல கூச்ச வரும். ஏய் ஏய் கம்பு கூட்டு ஏத்தாத. என்னங்கதாயா பண்ணிட்டு இருக்கீங்க? குச்சு குச்சு குச்சு. இப்ப யாருக்கு அதுல சாமி வந்திருக்கு? நின்றுச்சுங்க, இருங்க. நின்றுச்சா? போயிருந்தேன் கருப்பனை பத்தி கேட்காதே, எனக்கு சாமி பலியா வரும். ஓ கருப்பன். தம்பி 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 ஏலே ராஜபட்டு வரணுமா, அப்படியே வீட்டுக்கு போகணுமா? ஏலே நான் ஆடும் போது நீ பிடிக்கும் தாடா சொல்லி கூட்டு வந்தேன். நீ ஆடுனா அந்த ஆளா பிடிப்பாரு. அவருக்கு வலது காது இடது காது ரெண்டுமே கேட்காது. யார் சாமி? கருப்பா. ஏன் அவருக்கு கருப்பன்னு பேரு? இந்த வத்தியெல்லாம் கருப்பனை கடா வெட்டிட்டாங்க. கேட்டா கருப்பன் பேர் சொன்னாலே ஆடுறியலே. இப்போ எந்தோட கருப்பை வாக்கிங் டவுசர் போட்டு ஆடினாரு. கடவுளே கடவுளே. ஐயா அவன் தையல் போட போயிட்டேன், மண்டையை உடச்சி விட்டாங்க. ஏன்னா காவல்துறை வந்தா நீ வெளியூர் ஆள் ஓ மேலே தான் கேஸ் ஆகும். என்னைய கேட்டால் நான் கணேஷ் போயில தேவையான உள்ள சரணை அடைஞ்சு. அட பாவியலா, எல்லாமே முன்கூட்டியே நடக்க வேண்டியதெல்லாம் அவன் செஞ்சுட்டே வந்துருவிய போல. கருப்பையன் கருப்பா இருக்க. கருப்பா உன் கண்டு கலங்குது. ஏப்பா நீ கருப்பா இருக்க? டேய் நான் அதை ஒன்னுட்ட கேட்கறேன். ஆதி என்ன அதி ஒரு காலம் ஓடாங்கோத்தா அதி ஒரு காலம் இந்த கோயில் பட்டியல எங்க ஐயாக்கு உள்ள காலம். என்ன காலம்? ஏங்க வாடா. வாட்டர்மெலன் சார் திவாகர் வாயை ஊதுங்க. வாயை ஊதுன்னு எங்கனையா காட்டுற? போமுண்ட வாயை ஊதுன்னு நாசியிலே காட்டுவா. கருப்பையன் கருப்பா இருக்கேன் அப்படின்னா காக்கும் கடவுள் யாரு? ஏய் அப்புறம் என்ன சும்மா இருக்கணும். கேட்கிறது ஒரு குத்தமா? எல்லையில் மக்களை நின்று காக்கும் கடவுள் யாருன்னா கருப்பேன். காப்பேன் கா சொல்லுங்க. கருப்பன் கருப்பு. ஏன் கருப்பன் கருப்பா இருக்கானா, மக்கள் உள்ளத்தில் உள்ள இருள் என்று சொல்லக்கூடிய கருப்பை நீக்கி நல்வாழ்க்கையை கொடுப்பதனால்தான் கருப்பேன் கருப்பா இருக்கேன். கைதட்டலாம் முக்காடு ஓடக்கூடாதா என்று சொல்வார்கள். அவர்கள் எங்களுக்கு மாமா. மாமா மாமா சொல்லுகின்ற மந்திரங்களை எங்களை போன்ற மருமையங்கள் லேசுவாசா கத்திருக்கிறோம் சாமி. ஓ அப்பா அவங்கெல்லாம் உங்களுக்கு மாமா. கேசரி கேசரியா கேசரி மேசரி நீ எந்திரிச்சு போ. சரி இருக்கட்டும். சலியா குனிங்க. அவர்களாகப்பட்டவர்கள் முக்கியமான ஒரு காரியத்திற்காக அந்த மந்திரங்களை ஓதுவார்கள். அதான் உண்மை. எனக்கு முக்கியமான என்ன காரியம்னா எங்க ஊர் மாயாண்டியை கூட்டு வரேன். ஏய் இங்க வாயா. இங்க அவர் தாங்க எங்க ஊர்ல பெரிய ஆளு. யாகத்திலே எத்தனை விதமான மூலிகைகளை கலப்பாங்க? யாகத்திலே கலப்பது என்ன?
எம்சாண்ட், ஏய் எம்சாண்டா சிமெண்ட், அடா சிப்ஸ், டேய் தண்ணி. ஏன் கோபுரிய? முதல்ல யாக வளர்க்க வேண்டும் என்றால் அங்கே செங்கல் வேண்டும். அரேபா செங்கல் விலை கூட. அதனாலதான் 27 செங்கலை அடுக்க வேண்டிய இடத்துல 4 ஆலப்புழாக்கு தூக்கி போட்டா இடம் மறைஞ்சிடும். கைதட்டலாம். ஆனால் யாகத்தில் என்ன கலப்பாங்க அப்படின்னா முத 27 பனைமரம். பனைமரம் அதை வெட்டக்கூடாது. தமிழ்நாட்டுடைய தேசிய மரம். கன்னத்துல போட்டுக்கோங்க. ஏன் நீங்க ஏதாவது பதில சொல்லிக்க? நீங்க கன்னத்துல வர தேக்கு மரம். தேக்கு மரம் லைசன்ஸ் வேணும். அதை என்ன பண்ண போற? ஆனா யாகத்துல என்ன கலப்பாங்க அப்படின்னா அதைத்தாயா நானும் கேட்கறேன். என்னதாயா கலப்பாங்க? கலந்ததை எப்படி ஒன்றொன்றா சொல்ல முடியும் சாமி? கைதட்டலாம். சரி, யாகத்துக்கு நடுவில் ஏன்னா விஜய் டிவி சின்ன மரும சீரியல் என்னை கூட்டு போய் இப்படித்தான் நடிக்க வச்சாங்க. முன்னாடி ஆளே இல்லை. நான் உடனே பார்த்தீர்களா என்னையே பொண்ணா புலம்ப விட்டு இந்த சின்ன மரும சீரியல்ல தலை நீ வாப்பா. சிங்கம் சிங்கம் லயன் பேட்ஸ் பேரிச்சம்பழம். இது பேசினாலும் எதிர்க்க பேசினேன். ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி வாங்க. ஏன்னா உலகத்துல ராமாயணம் என்றால் என்ன சொல்லுவோம்? ராமாயணம் தான். டேய் வர்றவங்கலாம் இப்படியே இருக்கீங்களடா. என்ன ராமாயணம் என்ன? ராமாயணம் கம்பராமாயணம் அப்படி இருக்குல்ல. ராமாயணம் என்றால பெண்ணால் உருவானது அப்படின்னா என்ன? அதான் ராமாயணம். ஆமாங்க. ஏன் ஒரு பெண்ணால் உருவாச்சு? ஒரு பொம்பளை ஆள் இருந்துச்சுல, அந்த பொம்பளை ஆளுக்கு அதை உருவாக்குனாங்க. ஏய் ஏய் இவர் பெரிய அவருக்கு பாடி கார்டு. ஏங்க உங்களை காலி பண்றதுக்காக வெளியூர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. என்னைய காலி பண்றதுக்கா? சரியா போச்சுண்ணா. அப்ப நீங்க ஒரு மாதிரியா இருக்கு பூதியா. சரி வாங்க. சரிங்க. நீங்க யாருன்னா தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யார் முத? ஏய் ஏய் ஏனா என்னதாப்பா நடக்குதுங்க? நாடகமா? நாடகம் என்றால் எள்ளு இசை. ஏங்க மழை பெஞ்சதுல இருந்து ஊருக்காரர்களுக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியல. ஈரத்துல நான் என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியல. ஆனா மொத்தத்துல நான் யாரு அது தெரியலையே. அதான் நீங்க யாருன்னு எனக்கும் தெரியலையே. ஏன்னா எனக்கு தூக்க வரிச்சல் நடிக்கிற வியாதி இருக்கு. இப்ப நீ என்னடா பொம்பளை பிள்ளைய வெறிச்சு பாக்குற? இல்ல சாமி கோவிச்சுக்கிறாதையா. நீங்க எங்க இருந்து வரீங்க? மேலோகத்துல இருந்து. மாட்டு தொழுவத்துல இருந்து படுத்து கந்தீங்களா? இந்த உண்ணியா தம்பி இந்த நல்ல ஜோக் பண்ணிட்டீங்க. உள்ள போய் ஓய்வெடுங்க. இங்க வந்து உண்ணிய பார்த்துருக்கேன். வாங்க. இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய ஆமா முத்தொழிலுக்கு வழங்கக்கூடிய வள்ளி திருமணம். உங்கள் தந்தை பெயர்? என்னுடைய தந்தை பெயர் பிரம்மா. உங்களுடைய தந்தை பெயர்? யாரு மையன்? பிரம்மா. பிரம்மை மையன். ஆமாங்க. இந்த டைலாக் வரணும். இந்த கண்டாளி மையனை சொல்லி கொடுத்து. யார் மையா? யார் மையா? பிரம்மா. பிரம்மமேனா? ஆமாங்க. அட அட பிரம்மமேன் தானா? ஆமாய்யா. உங்க அப்பே என் கையில கிடைச்சான்னு வை. ஒப்பனாலே அப்புறம் பாத்துக்க அவனை. 70,000 வாங்கிட்டு எங்கிட்டு போய் யாரு ஒன்னட்ட எங்க போய் கடை வாங்கினா? 70,000 வாங்கிட்டு போனே. ஒழுங்கா மரியாதையா உங்க அப்பனை வந்து கட்ட சொல்லிடு. நீ வேற யாரையா சொல்ற நினைக்கிறேன். யாரு பிரம்மமேன் தானே? ஆமாயா. உங்க அப்பா தம்பி இவ்வளவு டைலாக் நான் சொல்லவே இல்லை. வாங்க ரொம்ப நீச்ச தண்ணி குடிச்சு வரையில. அவர் பிரம்மை எந்த பிரம்மன் நினைக்கிறீங்க? எந்த பிரம்மை? அதான்டா சேவலாசு கண்ட்ரேட்டரு. தம்பி அந்த நகைச்சுவைய எவ்வளவு தூரத்துக்கு கறுக்க முடியுமோ மாற்றி. தம்பி நீங்க போங்க தம்பி. அதான் அந்த பிரம்மை தானே? ஐயா பிரம்மை இல்லை. பிரம்மை இல்லை. அப்போ ஒரு உமை. ஓ முகரில் முல்லை வெட்டி சாத்தேன். மனிதன் தேவன் விலங்கு நிறுவனம் ஒருவனை பரப்பன என்று சொல்லக்கூடிய 24 கட்சி ஜீவராசிகள் படைக்கக்கூடியவன் எங்கப்பா பிரம்மா. துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி ஜோசியக்காரி மாதிரி இருக்கும். இப்போ நீங்க தானங்க படபடன்னு சொன்னீங்க. இலங்கை உலகத்தில் உள்ள அனைத்து 84 கட்சி ஜீவராசிகள் குறிப்பறிவின் தன்மை குறிஞ்ச நாட்டு கண்டிப்பா சாமி. ஆக தாங்களிடம்
நாங்கள் எல்லாம் இந்த பாமர மக்களை சிரிப்ப வைக்கிறதுக்காக உரையாடினோம். அப்ப தவறா இருந்தா மன்னித்து விடுங்கள். நாங்கள் நம்பிராஜன் பிள்ளைகள். நம்பிராஜன் பிள்ளைகளா? ஆமா. அடடடா, கண்ணுகளா உங்களை பார்த்து எம்பிட்டு நாளா? நன்றி சாமி, தாங்களுடைய ஆசீர்வாதம். அப்படி ஆகட்டும். என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வாயாக. ஆக இருக்கட்டும். உள்ளே இருந்தா அமருங்கள். உள்ள யார் இருக்கா? அதெல்லாம் பார்க்க கூடாது, போங்க சரி, அப்ப கூட்டி வரீங்களா? போங்க, உள்ள பார்க்க கூடாது. யார் இருக்கான்னு நீ சொல்லணுமா இல்லையா? உன்னை என் தங்கை வள்ளி, இன்னொன்னு எங்களுடைய தோதுமாது. ஆக அதை அழைத்துட்டு வாருங்கள். வரட்டும். கூட பிறந்திட்ட எப்பிரவி ஆமா, தேவி சக்கம்மா பாண்டியன அண்ணா கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே எந்த தம்பி. முண்டை பாடு தெரியல வச்சாரு. கண்ணே, அண்ணா வெள்ளைய சேவலை எடுத்து வாடி, வெள்ளைய சேவலை எடுத்து வாடி, திறனு போருக்கு போய் வருக. ஆமராசா தம்பி. சேவலை எங்கனையே கொண்டுட்டாங்க. அது பிராயல் இலை. ஓடியாத்தா காட்டுக்குள்ளே காதல் கிளிய கட்டி வீட்டுக்குள்ளே அது அடைச்சு வச்சு காட்டுக்குள்ளே காதல் கிளிய கட்டி காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே. ஆமா மாப்பிள. வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சேன். காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே கண்டே வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சேன். கண்ணே, அது கூட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள. என்ன கூட்டுக்குள்ள காட்டுக்குள்ள? முத வீட்டுக்குள்ள அடைச்சு இதுக்கு முன்னாடி நான் கூட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க. கண்ணே, நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரதரு வந்திருக்காரு. அவர் நல்லா தானே பேசுறாரு. நாரதரே வந்திருக்காரு. அவரு நல்லா தானே பேசுறாரு. என்னென்னமோ கேட்கிறாரு. இறைவா, என்னென்னமோ கேட்கிறாரு. ஏதேதோ சொல்லி பார்த்தோம். வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க விளையாமா, இந்த பொங்கலைக்கு காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா? அச்சமட ஞான மருதாச்சா, ஏ காத்தோடி காத்தாக பறந்தாச்சா? வேண்டாம வேணாமா? யாரா உனக்கு என்னடா வேணும்? இதே அம்மா ஐட்டா ஏய், நம்ம ஊர் இப்படி. உங்க உருப்படியா? ஆமாங்க. அது நீங்களே இப்படி உள்ளதெல்லாம் இப்படி இல்லைங்க, இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த இப்படி கோடி கோடியால கொடுத்தாலும் கூட கொட்டி கிடங்காத ஒரு கிழங்கு போல இருக்கு. ஆமாம், அந்த கிழங்கு வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டவன் கொடுத்தது என்னுடைய அழகுக்காக இந்த ஆண்டவனா பார்த்து கொடுத்த அம்மு குட்டி இது. அடாடாடாடா, கோடி. சரி, இருந்தால் இருவரும் நலமாக இருங்க. சரி, அடுத்த என் தங்கச்சி இருக்காங்களா? ஆமா. அடுத்து வருங்கள். தங்கச்சி
சென்னையில் என்ன போல பணக்கார யாரும் இல்ல